பட்டியலின பெண்ணை காதலித்த மாற்று சாதி இளைஞர். பெற்றோர் எதிர்ப்பால் வீட்டை விட்டு வெளியேறிய காதல் ஜோடி. திருந்துவிட்டதாக கூறி மருமகளிடம் மன்னிப்பு கேட்டு நாடகமாடிய மாமனார். வீட்டிற்குள் சென்ற சில நிமிடங்களில் அரங்கேறிய பயங்கரம். நடந்தது என்ன? சட்ட ஃபுல்லா ரத்தம், கையில ரத்தக்கரை படிஞ்ச கத்தியோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு 55 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருத்தர். என்ன நடந்துச்சு, ஏன் இந்த கோலத்துல வந்திருக்கீங்கன்னு போலீஸ்காரங்க கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொன்ன விஷயத்தை கேட்டு ஸ்டேஷன்ல இருந்த எல்லோரும் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க. தெலங்கானா மாநிலம் ஆசிபாபாத் பக்கத்துல உள்ள கெர்ரேங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் சட்டையா. இவரோட மகன் சேகர். இவங்க வசிக்கிற கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்க தான் 25 வயசான ராணி. விவசாயத்துக்கு தேவையான பொருட்களை டிராக்டர் மூலமா அந்த ஊருக்கு கொண்டு போறது தான் சேகரோட வேலை. அப்படி அந்த கிராமத்துக்கு அடிக்கடி போனப்பதான் ராணி கூட சேகருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. சாதாரணமா பேசி பழக ஆரம்பிச்சவங்க கொஞ்ச நாள்லயே காதலர்களா மாறி இருக்காங்க. ராணி பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க, சேகர் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர். அதனால அவங்க காதலுக்கு 2 பேரோட வீட்டுல இருந்தும் கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. ராணியும் சேகரும் எவ்வளவோ போராடி பார்த்தாங்க. ஆனா 2 சைடு பெற்றோரும் கடைசி வரைக்கும் காதலுக்கு கிரீன் சிக்னல் காட்டவே இல்லை. இப்படியே விட்டா இவங்க நம்மள சேர விட மாட்டாங்கன்னு முடிவு பண்ண காதல் ஜோடி வீட்டை விட்டு வெளியேறி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மகன் பட்டியலின பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் தெரிஞ்ச சட்டையா மகன் மேலையும் மருமகள் மேலையும் கோபத்துல இருந்திருக்காரு. அதோட மகனையும் ஒதுக்கி வச்சுட்டாரு. அதுக்கு பிறகு வாடகைக்கு வீடு எடுத்து ராணியும் சேகரும் கல்யாண வாழ்க்கையை சந்தோஷமா தொடங்கி இருக்காங்க. கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி இளம்பெண் ராணி கர்ப்பமாவும் ஆகிட்டாங்க. இவ்வளவு நாள் நம்மளை ஒதுக்கி வச்ச அப்பா சட்டையா நமக்கு குழந்தை பிறந்ததும் மாறிடுவார்னு நினைச்ச சேகருக்கு காதல் மனைவியையும் வயிற்றுல உள்ள குழந்தையையும் தன்னோட அப்பா சட்டையா கொலை செய்வார்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார். பெத்த மகன் தன்னோட பேச்ச மீறி பட்டியலினத்தை சேர்ந்த ராணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டது சட்டையாவால ஏத்துக்க முடியல. கடும் ஆத்திரத்துல இருந்த சட்டையா மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ராணிய கொல்லணும்னு முடிவு பண்ணிருக்காரு. மருமகள் கர்ப்பிணியா இருக்கான்னு தெரிஞ்சும் கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாம அவங்கள கொலை செய்ய பலமுறை ஸ்கெட்ச் போட்டிருக்காரு சட்டையா. ஆனா அந்த மாடல் ஸ்கெட்ச்ல ராணி சிக்கவே இல்லை. அதனால ஆத்திரமடைஞ்ச சட்டையா தானே களத்துல இறங்கியிருக்கார். சம்பவத்தன்னைக்கு சேகர் வழக்கம் போல வேலைக்கு கிளம்பிட்டார். அப்போ 9 மாசம் கர்ப்பமா இருந்த ராணி மட்டும்தான் வீட்டுல இருந்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு மகன் வீட்டுக்கு போயிருக்காரு சட்டையா. அங்க வீட்டுல இருந்த மருமகள் ராணி கிட்ட உங்களை ஒதுக்கி வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேமான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு இருக்கார். மருமகள் ராணியோ மாமனார் சட்டையா நம்மளை ஏத்துக்கிட்டாருன்னு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனா அந்த சந்தோஷம் 2 நிமிஷம் கூட நீடிக்கலங்கிறது தான் கொடூரத்தோட உச்சமே. மன்னிப்பு கேட்கிற மாதிரி கேட்டு ராணிய கொலை பண்றதுக்கு தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு சட்டையா. பட்டியலின சமூகத்தை சேர்ந்த நீ என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டுமில்லாம என்னையே மன்னிப்பு கேட்க வச்சிட்டியான்னு சொல்லி நிறைமாத கர்ப்பிணியான ராணிய கோடாரியால கொடூரமா வெட்டியிருக்கார். வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு வெளியே ஓடி இருக்காங்க ராணி. ஆனா விடாம துரத்திட்டு போன சட்டையா அவங்கள சரமரியா வெட்டியிருக்கான். உன்னால எங்க குடும்பத்தோட மானமே போயிருச்சு, இனிமேலும் நீ உயிரோடவே இருக்க கூடாதுன்னு ஆத்திரம் தீர்ற வரைக்கும் ராணிய காட்டு மிராண்டித்தனமா வெட்டி கொன்னு இருக்கான் சாதி வெறி பிடிச்ச சட்டையா. இந்த சம்பவம் நடந்தது மதிய நேரத்துல. மக்கள் நடமாட்டம் அவ்வளவா இல்லாததால ராணியோட கதறல் சத்தம் யாருக்கும் கேட்கல. 9 மாச கர்ப்பிணி மருமகளை துடிக்க துடிக்க கொன்னுட்டு அடுத்த நொடியே நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரணடைஞ்சிருக்கான் சட்டையா. விசாரணைக்கு அப்புறம் சட்டையாவை கைது பண்ண போலீஸ் ராணியோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. வாழ வேண்டிய பிள்ளைங்களை சாதிய காரணம் காட்டி கொல்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் போகுது. இது ஒட்டுமொத்த நாட்டுக்கும் பேராபத்துன்னும் ஆணவ கொலைகள் நடக்காம இருக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு பொதுமக்கள் வலியுறுத்தி இருக்காங்க.